வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரேம்னா பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ராக் மேலே பிரேம்னாலாம் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இது ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம போட்டு அந்த வீடியோ போட்டு ஒரு 3-4 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் எடுத்து இதை ரெடி பண்ண போகிறோம். கல்லுகளோட இது நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே நல்லா வளர்ந்துருச்சு. ஃபுல்லாகவே இந்த ரூட்டெல்லாம் கீழே வரைக்கும் மண் வரைக்கும் இறங்கி செட் ஆகிருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போ கவர் பண்ண இந்த பாலி பேக் தான் இது. ஸோ இப்போ தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ரூனிங்லாம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீயை இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா ரொம்ப லாங்காக வளர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடலாம். Yo me enloquecí, buscaba una así y por fin te conseguí. Desde que te vi, yo me enloquecí, buscaba una así y por fin te conseguí. Y ahora en mi corazón tú estás y ya no quiero a nadie más. Contigo bien quiero pasarla, mamacita vámonos de fiesta. Y ahora en mi corazón tú estás y ya no quiero a nadie más. Contigo bien quiero pasarla, mamacita vámonos de fiesta. Desde que te vi, buscaba una así. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான ஒரு ஷேப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ப்ரூன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வளரும் போது அடுத்து நல்லா அப்படி செட் ஆகிடும். ரெண்டாவது இந்த மிடில் இருக்க ட்ரீயும் நம்ம வந்து ப்ரூன் பண்ணிட்டோம். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி இதில் இந்த பாறை மேலே இப்படி இருக்க மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த சைடு ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி ஒரு ஷேப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் கட்டிங் லாஸ்ட் டைம் விழுந்தது பிரேம்னால, அது எப்படியோ தலைஞ்சிருச்சு நல்லாவே. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா சூடாக இது பார்த்திங்கன்னா இந்த ராக்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியும், இந்த ஸ்பேஸு. ஸோ ரூட்டெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லாவே. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே கொஞ்சம் லைட்டாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கவரை நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். Desde que te vi, yo me enloquecí, buscaba una
nací y por fin te conseguí. Desde que te vi, yo me enloquecí. Buscaba aún así y por fin te conseguí. ரூட்டு நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. இதெல்லாம் நல்லா தெரியுது ரூட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம எதுக்காக இந்த கவர் வச்சு நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன் நான். இந்த ரூட்டெல்லாம் வந்து இப்போ நம்ம கல்லில் வந்து இந்த பிளான்ட் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன இதில் தேவை அப்படிங்கிறது வந்து இந்த பாறையில் இந்த ரூட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ரூட் ஓவர் ராக் மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நார்மலாக வந்து ஒரு மண்ணை வந்து இப்படி வச்சு அப்படி செட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாட்டரிங் பண்ணுவோம். வாட்டரிங் பண்ணுற டைமில் வந்து மறுபடியும் அந்த சாயிலாம் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு கவர் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டு, ஏன்னா ரூட் வந்து இன்னும் இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக இந்த பாட்டில் இது ஃபுல்லாக வந்து மண் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் இருந்துச்சு ரூட் எல்லாமே. ஸோ இன்னும் அந்த மண்ணை நமக்கு இந்த ரூட் வந்து டச் ஆகலை. ஸோ நமக்கு இந்த மண்ணில் வந்து இந்த ரூட் வந்து ஃபுல்லாக இறங்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு பாலி பேக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மறுபடியும் மண்ணெல்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதே இடத்துல இருக்கும் மண் எல்லாமே. ஸோ இன்னும் ரொம்ப மாய்ஸ்சர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாலி பேக்னால. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும் ரூட் இறங்குறதுக்கும். ரெண்டாவது நம்ம வந்து இதை இந்த சாயிலாம் வந்து அழகாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த மண்ணெல்லாம் வந்து இப்போது எடுத்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் எந்தளவுக்கு ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கீழே இறங்கிடுது அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம வாட்டரிங் பண்ண இந்த சாயிலாம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கேக்குள்ளே நிறையா சாயில் கூட அப்ளை பண்ணியிருப்போம், இங்கே வச்சுருப்போம். ஸோ இந்த ரூட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும் இங்கேயே இருக்கா ரூட் சிஸ்டம் அப்படின்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூட்டெல்லாம் இங்கே இருக்குது, கொஞ்சம் இந்த ரூட்டெல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் ரூட் கொஞ்சம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம பாதி வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெகுலராக வாட்டரிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் இங்கே இருக்க மண்ணெல்லாம் அப்படி கீழே கரைஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ரூட் ரொம்ப கவனமாக பண்ணணும். ரூட்டை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது ரூட்டை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ரூட்டெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மண்ணுகளை எடுத்துக்கணும். ரூட்டெல்லாம் கீழே இறங்கி பெருசாக ஆயிடுச்சு. இந்த ரூட்டெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக கல்லுக்கு இடையில எல்லா சைடும் நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிளான்ட்டோட ரூட்டு. ஸோ இந்த ஏரியாலையும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ரூட்டு. இது எல்லாமே ரூட்டு தான். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் இந்த ஸ்டோன் வைக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்கும் இந்த 3வது பிளான்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்டோன் இங்கே வச்சுருந்தோம். இந்த ஸ்டோன் வந்து இது ஒரே ஸ்டோனு, இது இன்னொரு ஸ்டோன், 2 ஸ்டோனு. ஸோ பக்கத்தில் நம்ம வச்சு அதனால தான் இதை கட்டியிருந்தோம். இந்த மாதிரி வயர் யூஸ் பண்ணி ரூட்டையும் கட்டிட்டு அதே பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூட்டையும் கட்டிட்டு நம்ம வந்து இந்த கம்பி போட்டு போன்சாய் வயர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக கட்டியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பேஸ்ட் வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வயரை ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக தெரியும். அதனால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி தான் வச்சேன். எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த பிளேஸில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் பேஸ்ட்டு ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் இந்த 2 இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு தடவை வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ரெண்டோட ஸ்டோனு கேப்புக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சுட்டு கொஞ்சம் இது மாதிரி டிக் பண்ணிங்கன்னா
செட் ஆகிக்கும். ஸோ பேஸ்ட் வச்ச மாதிரியும் இருக்காது, நேச்சுரலாக ஸ்டோன் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி குத்தும்போது நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்டின மாதிரியே இருக்காது. ஸோ இதான் அந்த பேஸ்ட்டு. இப்போ தெரியல பார்த்தீங்களா, கல்லோட அதே ஷேட்லேயே இருக்குது கலரில். ஸோ அதனால் தெரியல. ஸோ அதை கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணங்காட்டி கல் மாதிரியே இருக்குது. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த வயர்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ரூட்டெல்லாம் நல்லா கீழே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது இந்த மரத்தோடது. ஸோ இந்த வழியாக நம்ம இது வரைக்கும் தான் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன், நல்லாவே வந்துருச்சு. ஸோ இது இப்படியே வச்சுட்டு இது மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் வயர் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக. ஸோ நம்ம வாட்டர் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத ரூட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.